ஏக்கா கூப்பிடுக்கா உன் புருஷனை. இன்னைக்கு ஒண்ணுல ரெண்டு தெரிஞ்சுக்காம போறது கிடையாது இந்த இடத்த விட்டு. யோ யோ பெரிய மனுஷா, எங்கயா இருக்க? உங்க ஆத்தா பின்னாடி போய் மறைஞ்சுக்கிட்டியா? வெளியே வாயா. ஏ மாமா, அடியே உங்களுக்கு என்னடி வேணும்? என் வீட்டுல நின்னுகிட்டு எதுக்குடி இப்படி கத்திட்டு நிக்கிறீங்க? ஏக்கோ இவ வீடாம்ல, என்ன உன் புருஷன் வீட்டுக்கிட்ட எதுவும் இவளுக்கு வித்துட்டாரா என்னன்னு விசாரிச்சு பாரு. ஏய் உன் அக்கா தானே அவ, என்ன ஏதுன்னு கேளு. ஆரியும் பள்ளியும் பாரு ஓனிடா டிவி. பாண்டியம்மா, இந்த அக்காவோட புருஷங்க, அவர் வர சொல்லு. நீ என்ன நின்னு இங்க வந்து உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? பாருமா, நான் உன்கிட்ட பேசவோ இல்ல யாருக்கிட்ட பேசவோ இங்க வரல. என் புருஷனை பார்த்து நல்ல நாலு கேள்வி நறுக்குன்னு கேட்கணும். என்ன கேள்வி கேட்க போற? என்ன கேட்க போற? நீ எது கேட்டாலும் அவராலெல்லாம் பதில் சொல்ல முடியாது. இப்ப அவர் இங்க வந்தாருன்னா உங்க நிலைமை என்ன ஆகும்னு தெரியுமா? ஏதோ ஆகட்டும், என் புருஷனை முதல்ல இங்க வர சொல்லு. இவகிட்ட என்னக்கா பேசிக்கிட்டு, கூப்பிடுக்கா அவரை. ஐயோ, என்ன இவ வீடு வரையும் வந்து நிக்கிற? வாசல்ல எதுவும் சொல்லி அனுப்பிவிட்டா கோவத்தோட போயிடுவான்னு பார்த்தோம். இந்த காலத்துக்கு இப்ப போக மாட்டா போலயே. இந்த வந்து நிக்குது பாருக்கா, எல்லாத்துக்கும் காரணமான ஏழ்ற, அதை கேளு. பாருங்க, எங்க உங்க மையன்? ஒரு வெளியில கூப்பிடுங்க. வாசல்ல தானே அவனை பார்த்தேன், அப்புறம் என்ன மறுபடியும் வந்து வெளியில கூப்பிடுங்கிற? கூப்பிட்டு அவங்க மையன் வெளில வரமாட்டாரோ? என்ன உள்ள முட்டை வச்சு அடகாக்குறாரு? நம்ம அவன் முட்டை போட்டு அடகாத்தா உனக்கு என்ன, இல்ல மாவு போட்டு உடச்சுட்டா உனக்கு என்ன முட்டியே? உன்னையதான் வேணாம்னு சொல்லிட்டு வந்துட்டான்ல. வேணாம்னு சொன்ன என்ன காரணம்? அப்படி நான் என்ன பண்ணிட்டேன் உங்க மையனுக்கு? இத்தனை காலமா பிடிச்ச பொண்டாட்டி, 3 பிள்ளை பக்கிற வரைக்கும் பிடிச்ச பொண்டாட்டி, இப்பதான் பிடிக்கலையா? இந்த இன்னைக்கு வந்து உங்க வீட்டுல உட்காந்துருக்காருல, இதே மாதிரி அன்னைக்கு வாங்க மாமா நம்ம அந்த வீட்டை விட்டு போலாம்னு சொல்லும்போது, இல்லடி நான் உங்க கூட வரமாட்டேன், எனக்கு என் அப்பா அம்மா தான் முக்கியம்னு சொல்லிட்டு இங்கே இருந்திருக்கலாம்ல. எதுக்கு இப்படி என்னை அசிங்கப்படுத்தணும்? பிள்ளை அங்க குத்த வச்சு உட்காந்துருக்க, உங்க குடும்பத்தோட சேர்ந்துக்கிட்டு கொஞ்சம் கொளாடிக்கிட்டு இருக்காரு உங்க மாவன். அப்புறம் இப்ப வரசல போறீங்களா இல்லையா? ஆமா, அவர் மட்டும் இப்ப வெளியில வரல, ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு உங்களை நார் அடிச்சிருச்சு. என்னது ஊரை கூட்டி பஞ்சாயத்து வச்சு நார் அடிப்பீங்களா? ஏண்டி நீங்க 2 பேரும் இவ கூட சேர்ந்துகிட்ட இதுவரையும் எங்களை நார் அடிச்சது போதாத? இந்த பாரு, என் மாமன் வந்தானா உனக்கு தான் பிரச்சனையா போகும்னு சொல்லிவிட்டேன். உனையா பிடிக்கலாம்னு சொல்லிதான் என் வீட்டுல வந்து இருக்கா. இப்படியே ஓடி போயிடு. என்ன காரணம் எதுக்கு காரணம்னு அவனை போட்டு நோண்டிக்கிட்டே இருந்தேன். அப்புறம் சுத்தமாவே உனைய வந்து சேர மாட்டான். அத்தை சூப்பரா சொன்னீங்க, அத்தை சூப்பரா சொன்னீங்க. அப்படியே கூடிய சீக்கிரத்துல எனக்கும் மாமாவுக்கும் கல்யாணம் ஆகும் போறதுங்கிறதையும் சொல்லிடுங்க. என் மவனை கொண்டுட்டு அவனுக்கு கருமலை செஞ்சாலும் செய்வனை தவிர உனக்கு அவனை கட்டி வைக்கணுமா? என்ன கொழுப்பு பத்தியா இவளுக்கு? பாருடியே நீல சேலக்காரிய, என் மாமன் எதுக்கு வந்துட்டான்னு என்கிட்ட கேக்குறோம்ல, நான் நிக்கிறா பாரு. இவதான் காரணம். இவளை கட்டிக்கணும்னு சொல்லிட்டேன், உன்னைய வேணாம்னு வெட்டி விட்டுட்டு என் மாமன் வந்துட்டான். என்னது இவளா உன் மாவன் கட்டிக்க போறாரா? அடப்பாவத்தே, எந்த ஊர்ல இதை அடுக்கும் சொல்லுங்க? 3 பிள்ளை, 3 வயசுக்கு தோளுக்கு வளர்ந்த பிள்ளைங்க, அதுவ இருக்கும் பொழுது உன் மவனுக்கு இன்னொரு ஆளு கேக்குதா? என் மவன் ஆம்பளை, 1008 இடத்துக்கு போவான். அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? என்னமுன்னா இவளை உதச்சு தொடுத்துட்டு உன் அக்கா கரையை கொண்டு வந்து இந்த வீட்டுல உட்கார வைக்க. நானும் ஒரு பொம்பளை பிள்ளை வச்சிருக்கேன்டி. நாளைக்கு என் மவளுக்கு இந்த நிலைமை வந்துடக்கூடாது இல்லையா? நான் நிக்கிற பாரு, இவளை உதச்சு தொடுத்துங்க. சண்டைப்பட்டுக்கிட்டு ஓடி போனல, அவளை மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள கொண்டு வந்து விடுங்க. வீட்டுக்குள்ள வந்தா என் மவன் எதுக்கு வந்தேன் ஏன் வந்தேன்னு கேட்கவா போறேன்? ஏய் பாண்டியம்மா, கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறியா? என்ன வசந்தி, எல்லா பிரச்சனைக்கும் நீதான் காரணமா? வசந்தி, யாருக்கிட்டையும் பிரச்சனை பண்றதுக்காக நான் வரல. மாமாவை தான் விருப்பப்பட்டு என்னைய கல்யாணம் பண்ணிக்கிட்டுன்னு சொல்றாரு. ஏண்டி நீ எல்லாம் என்னடி, நீ எல்லாம் என்ன ஜென்மம் சொல்லுடி? சொத்துக்கு ஆசைப்படுறீங்க, சூடு சொரணை இல்ல உனக்கு? ஒரு மனுஷன் கல்யாணம் ஆகி 3 பிள்ளை பெற்றவரு, இது அவர் மேல ஆசைப்பட்டிருக்க. இந்த பாரு வசந்தி, இந்த பாரு, எனக்கு தெரியாது உனக்கு தெரியாது நான் மாமா மேல எவ்வளவு உயிரா இருந்தேனே. நிக்கிற கிழவி இதுதானே சின்ன வயசுல இருந்து மாமா தான் உனக்கு, மாமாவை தான் நீ கட்டிக்கணும், மாமாவும் நீயும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்கணும்னு என் மனசுல ஆசையை வளர்த்துது. அப்புறம் திடுதுப்புன்னு தான் நிக்கிற குந்தாணி, இவ வந்து குடும்பம் நடத்தினா நான் தாங்கி போவனா? இதெல்லாம் கேட்கும்போது இது பல நாள பிளான் பண்ணி ஏதோ பண்ற மாதிரி இருக்கு. ஏய், இனிமே என் மாமால உன்னை தேடி வரமாட்டாரு. அம்மா இந்த மாதிரி வீட்டுக்கு வந்து நின்னு கத்துறது, போற இடத்துல வர இடத்துல பேசுறதெல்லாம் வச்சுக்காத. இதெல்லாம் ஊரை கூட்டி பஞ்சாயக்கே வச்சாலும் என் மாமா உங்களை யாருன்னே தெரியாதுன்னு தான் சொல்லுவாரு. அவனுக்கு ஞாபகத்துல இருந்தா தானே தெரியும்னு சொல்லுவான். ஏமா இங்க பாருமா, நீ என்னைய மாதிரி ஒரு பொண்ணு தானே, இப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுக்கலாமா? நான் என்னமா துரோகம் பண்ண சொல்லுங்கம்மா. அம்மா நான் அழுது நடிக்கிறவள எல்லாம் வச்சுக்காத. உன் காலை வேணா விழுந்து கேக்குறேன், என் மாமாவை எனக்கு திருப்பி கொடுத்துரு. என் பிள்ளைவ பாவம், நான் இல்லாட்டி கூட இருந்துருங்க. ஆனா என் மாமா இல்லாம அது ஒரு நாள் கூட இருக்காதுவ. எனக்கு இல்லைனாலும் என் பிள்ளைங்களை கட்டி என் மாமாவை என்கிட்ட கொடுத்துருமா. வாழ்க்கை முழுக்க உனக்கு நான் நன்றி கடன் பட்டவளா இருக்கு. என்னத்தம்மா அவருக்கு சொல்லி வச்ச? என்னைய சுத்தமா தெரியாதவ மாதிரியே பாக்குறாரு. அடிய ராசாத்தி எமல உசுரா இருக்கிற மனுஷன் யாரு எவருன்னு கூட என்னைய கண்டுக்கல. அப்படி அந்த மனுஷனுக்கு என்ன துரோகம் பண்ண? நானு கைய காலா நினைச்சு கேக்குறமா, என் புரிச்சல எனக்கு கொடுத்துருமா. என்ன என்னடி போடி, இந்த மாதிரி எல்லாம் நடிச்சனால மனசுங்கிற ஆளே கிடையாது. நல்லாவே இருக்க கூடாதுடி, நடு தெருவுல நிக்கணும். ஒன்னாலதான் நான் இத்தனை வருஷமா இந்த ஊர்ல இல்லாம வெளிநாட்டுல போய் பதுங்கிக்கிட்டு கிடந்தேன். இன்னும் கொஞ்ச நேரம் இங்க நின்னீங்க, அப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாது. ஏய் அத்தை, ஒழுங்கா எல்லாரையும் அடிச்சு வெளியே துரத்துற. நீ இந்த வீட்டுல இனி இருக்க மாட்டேன். இப்போ உங்களுக்கு சந்தோஷமா இருக்குமே, இப்போ உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குமே. இதுக்கு தானே ஆசைப்பட்டீங்க.
என் புருஷனையும் என்னையும் பிரிச்சு வேடிக்கை பார்க்கணும்னு நினைச்சுக்கல. எங்க இருக்கா உங்க அம்மாவ? எங்க இருக்கா? அவளை கூப்பிடுங்க. இதெல்லாம் நடக்குதுன்னு தெரிஞ்சு ஓடி ஒளிஞ்சுக்கிட்டாளா? அவளை நீங்களே தானே இதுக்கெல்லாம் காரணம். அடியே, என்னத்துக்கிட்டே உனக்கு என் அம்மாவை பயந்து ஓடி ஒளியனா? பையனை உனைய மாதிரி முட்டை வச்சிருக்கியா? பாரு, இந்த மாதிரி எல்லாம் என் அம்மாவளுக்கு நடந்துச்சு. தா போறா பாரு மஞ்சள் சொக்கா பட்ட சிரிக்கி ஒரே வெட்டு கத்தி தூக்கி வெட்டி கழுத்து தூக்கி காக்காக்கி போட்டுட்டு இந்த அவ புருஷனையும் கொண்டுட்டு குடும்பம் நடத்துவா. வேக்கம் கட்டவ எடி, அவ கால போய் விழுற. உனக்கு ஈனமான இல்ல கொஞ்சம் கூட? கேள்வி என்ன நீ பாவம் அந்த அக்கா அவங்கள போய் இப்படி எல்லாம் பேசுற? எப்படி பேசுவாங்க? எப்படி பேசுவாங்க? வாசல என்னை வெட்டதுக்கு தூக்கிட்டு வந்திய கத்தி அது எங்க? நானும் பிடிக்க கொடுத்துட்டியா? அக்கா அந்த கத்தி எடுத்து வந்து இந்த கேள்வி ஒரு போடு போடுக்கா. என்ன கேட்டுக்கிட்டு இருக்காங்க? இது என்ன பேசிட்டு நிக்குது? ஏய் தங்கம், எங்கடி உன் அண்ணன்? நாம சொல்றது எங்கேயாவது காதுல வாங்குறாளா பாரு. பாப்பா பிடிச்சதையே கொம்பா பிடிச்சுக்கிட்டுல நிக்கிறா. முடிச்சு வச்சிருக்கல உன் அண்ணனை அவுத்து விடு. அவ கூப்பிட்டுக்கிட்டு போறாளா? என்ன உங்களுக்கு என்னைய பார்த்தா நக்கலா இருக்கா? அப்படித்தான் இருக்கு உங்களுக்கு, அப்படித்தான் இருக்கு. ஏன்னா அந்த பாவி மனசு என்ன ஏதுன்னு சொல்லாம உள்ள போய் உட்கார்ந்து இருக்காருல்ல. என்னடி சொல்லி விட்டாரு அவரு? என்ன சொல்லி விட்டாரு? அவளை வெளியே துரத்தி விடுங்க, இவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னாரு. அப்படி அவ ஏடி, என் கையால ஒரு வேலையா இருந்தாலும் சோறு தின்னு இருக்கல. கொஞ்சமாவது நன்றி இருக்காடி தங்க உனக்கு. இப்படி நான் தவியா தவிச்சு நிக்கிறேனே, என்னைய பார்த்தா உங்களுக்கு மன இறங்கலையா? நீயும் என்னைய மாதிரி ஒரு பொண்ணு தானே? ஐனி, என்ன மைனி நீங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னடா இவ உடனே வேணும் ஒப்பாரி வைக்கிறேன். வசந்தி, இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு உனக்கு ஏதாவது புரியுதா? சுத்தமா ஒண்ணுமே விளங்கல. ஆக மொத்தத்துல ஆனா ஏதோ ஒண்ணு நடந்திருக்கு. மைனி, என்னன்னா சொல்றது? என் வாயில நான் இதை எப்படி சொல்றது? சொல்ல வேண்டியதெல்லாம் உங்க அம்மா சொல்லிடுச்சு. நீ நேரா விஷயத்துக்கு வா. நீங்க இன்னும் ஒரு 10 நிமிஷத்துக்கு இழுக்காத. உன் அண்ணன் ஏன் இப்படி பண்றாரு சொல்லுதங்க. ஏன் அப்படி எல்லாம் பண்றாரு? நான் என்ன துரோகம் பண்ணேன்? அதையாவது கேட்டு சொல்லுடி அவர்கிட்ட. அது கூட சொல்ல மாட்டாரா? என் மூஞ்ச கூட பார்க்க மாட்டாரா? என் முகத்தை பார்த்து பேச முடியாத அளவுக்கு என்னடி அவருக்கு கஷ்டம்? இப்படியா அவர் பண்ணிக்கிட்டு இருந்தாரு? பிள்ளைலாம் எங்கேயாவது நடு தெருவுல நின்னு சாப்பிட்டு சொல்லி நான் எங்கேயாவது போய் ஏதாவது பண்ணிக்குவேன். இப்ப சாவு, நீ சாவலன்னு இப்ப யார் அழுவுற? அடி பாவி கிழவி, கொஞ்சமாவது பதறத பாரு. ஆமாயினி, இம்படி கேள்வி எங்களை வந்து கேக்குறீங்களே, நான் ஒரு கேள்வி கேட்கறேன் அதுக்கு பதில் சொல்றீங்களா? வெளியில போன ஆம்பளை வீட்டுக்கு ரொம்ப நேரம் ஆகி வரலன்னா அந்த மனுஷனுக்கு என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு நீங்க தேடவே மாட்டீங்களா? என் அண்ணனுக்கு என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு சொல்லி உங்க அப்பா வீட்டுல நீங்க சந்தோஷமா தானே இருந்தீங்க. ஐயோ, அடுத்து இவ வேற அறக்க ஆரம்பிச்சிட்டால. நேரம் எவனும் விஷயத்த சொல்ல மாட்டாளோ போல. என் அண்ணன் எங்க போச்சு என்ன ஆச்சுன்னு தெரியல. எங்க டவுனுக்கு போகையில லாரி மேல வந்து ஏறிடுச்சான். என்னடி சொல்ற? என்ன சொல்ற? என் பாமா மேல லாரி ஏறிடுச்சா? என்னடி ஆச்சு அவருக்கு? என்ன ஆச்சு? நாங்க பாக்கையில நல்லதானே இருந்தாரு. அடியெல்லாம் அதிகமா ஒண்ணும் இல்ல, தலையில தான் அடிபட்டுடுச்சு. தலையில அடிபட்டுடுச்சா? ஐயோ, எங்கடி இருக்காரு? ஐயோ, நான் அவரை பாக்கணும்டி. என்னை எப்பயாவது அவரை பார்க்க விடுங்க. ஏன்னா மைனி, நீங்க அவரை பார்க்க வேண்டாம். எதுக்கு? நான் ஏன் அவரை பார்க்க கூடாது? உன் அம்மாவும் அப்படியே சொல்லுது, நீயும் அப்படியே சொல்ற. நான் ஏன்டி அவரை பார்க்க கூடாது சொல்லுடி. மைனி, அண்ணனுக்கு தலையில அடிபட்டதால பழசு எல்லாமே மறந்து போயிடுச்சு பழனி. என்னது? நடுவுல கொஞ்சம் பக்கத்து காணுமா? ஐயா, அதனாலதான் இந்த அக்காவை கண்டுக்கவே இல்லையா அவரு? பழசுலாம் மறந்துடுச்சா? சொல்லாத தங்கம், என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்தலாம்னு பாக்காத. பழசுலாம் மறந்தவரு அம்மா அப்பா அண்ணன் தம்பி தங்கச்சின்னு மத்தவங்களை எல்லாம் எப்படி ஞாபகத்துல வச்சிருக்காரு? என்னையும் எப்படி நடிச்சு ஏமாத்தணும்னு பாக்குறீங்களா? ஏடி அத சொல்லிக்கிட்டு இருக்கால. அவனுக்கு கல்யாணம் ஆவறதுக்கு முன்னாடி வரைக்கும் தாண்டி ஞாபகம் இருக்கு. இந்த பாண்டியம்மாவை எங்க இருந்து பிடிச்சான்னு தெரியல. ஒரே முடியா அவளை பிடிச்சுக்கிட்டு, எம்மா இவளை நீங்க கட்டிக்க சொன்னீங்களே, இவ எனக்காக சாவர வரைக்கும் போயிட்டா, இவளதான் இனி கட்டிப்பான ஒத்த கால நிக்கிறாமடி. நாங்க எதுவும் சத்தம் கட்டினா இனி நான் இந்த வீட்டுல இருக்க மாட்டேன், எங்கேயாவது பாண்டியம்மா கூட போயிடுவான்னு சொல்லி நிக்கிறாடி நிலகாலில. என்ன செய்ய சொல்லிட்டி? என்ன செய்ய? பாரு, இனி உன் வாழ்க்கை உன் கையில தான். என் மயனுக்கு என்னைய என் மவளை எல்லாரையும் ஞாபகம் இருக்கு. அவன் மறந்தது உன்னையும் உன் பிள்ளைகளையும் தான். கடவுளே என்ன செய்ய வேண்டும் தெரியலையே. எனக்கு இப்படி ஒரு சோதனையா? நான் எப்படி இதுல இருந்து மீண்டு வர போறேன்? ஐயோ கடவுளே. ஐயா, நான் என்னையா சாமி உங்களுக்கு குறை வச்சேன்? ஏயா சாமி மதுரவீரா, பேச்சியம்மா செல்லத்தா முப்பாத்தா, எல்லாரும் உசுரோட தானே இருக்கீங்க. என் வாழ்க்கையில இப்படி ஒரு குண்டத்துக்கி போட்டுட்டீங்களே. குத்த வச்சு உட்காந்துருக்க என் மவளுக்கு சீரு செய்ய அப்பா இல்லாத பண்ணிட்டீங்களே. ஏய் இந்த இங்க பாரு, தாலி கட்டின மவராச என்னைய தள்ளி வச்சு வேடிக்கை பாக்குறாரு. ஆசை பொண்டாட்டி பக்கத்துல இருக்கையில வேற ஒருத்திய தாங்கி பிடிக்கிறாரு. ஏக்கா புடுதல நடந்த பிறகு எனக்கு யாரு வேணா? ஐயோ அம்மா, படபடன்னு வருதே, நெஞ்செல்லாம் படபடன்னு வருதே. என்னத்து செய்வேன்? இனி மைனி, அடியே ரசதி, இக்க கண்ணு திறந்து பாருக்கா. என்ன ஆச்சு? இல்ல முட்டி முடியல, நெஞ்சு தாங்க முடியலடி என்னால. மூச்சு வாங்குதடி. ஆமா எழுந்துருமா ஆஸ்பத்திரிக்கு போலாம். வேண்டா இனி யாரும் எங்கேயும் கூட்டிட்டு போக வேண்டாம். புருஷனை கூப்பிடுங்க, அவர் மடியிலேயே நான் சாவுறேன். எனக்கு அந்த ஒரு பாக்கிய மட்டும் ஆண்டவன் கொடுப்பானா இல்லையான்னு பாக்கு. ஐயா கடவுளே,
எல்லாம் போச்சு. நான் என் பிள்ளையில வச்சு எப்படி கரையத்தோன்னு தெரியலையே. என் பிள்ளைவை அப்பா எங்கன்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? அப்பனை பார்த்து ஆசையா ஓடி வந்து எப்பான்னு கூப்பிட்டா கூட நீங்க யாருன்னு தெரியலன்னு சொல்லிடுவாரே போல இருக்கு அந்த மனுஷன். அடியே அடி எங்க பாருடி, சொல்றது கொஞ்சம் கேளு. யாரும் எனக்கு எதுவும் சொல்ல வேண்டாம். உங்களாலதான் எனக்கு இந்த நிலைமை. நீங்களா என்னைய என் புருஷனையும் உங்க குடும்பத்தை பாருங்கன்னு அப்பமே தனியா விட்டுருந்தீங்கடா. நாங்க இப்படி எல்லாம் கஷ்டப்படுவோமா? என் பிள்ளை சடங்கா இருக்கிறத நினைச்சு நான் சந்தோஷப்படுறதா? என் புருஷன் எங்களை யாருன்னு மறந்ததை நினைச்சு நான் கவலைப்படுறதா? இப்பதான் எங்களுக்கு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்குன்னு நினைச்சனே, எல்லாம் இப்படி நாராகதியா போகும்னு நான் நினைக்கலையே. நினைச்சத நினைச்சு புலம்புறதுக்குள்ளால ஒன்னும் மாற போறது கிடையாது. என்ன பண்ணலாம்னு முடிவு பண்ணு. எழுந்துட்டு மேல எழுந்துட்டு சொல்றோம்ல, உள்ள தச்சு பொம்பளையாட்டும் பறந்துகிட்டு கிடக்கா பாரு. என்னடி என்ன இப்ப என் மாவன் என்ன உங்களை மொத்தமாக மறந்துட்டா? என்னைக்கு இடத்துல அவனுக்கு பழசு ஞாபகத்துக்கு வராமல போவோம். இந்த பிள்ளைவ அவன் பிள்ளையோடை அவன் ரத்தமுடி ஆடா போனாலும் தசையாடும்னு சும்மாவா சொல்லி வச்சாங்க? இந்த பாரு, இந்த நீயும் பிள்ளைவளும் அந்த வீட்டுல இருக்கிற வரைக்கும் இங்க என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு எங்களால கூட சொல்ல முடியாது. உன் வாழ்க்கைக்கு காவ கட்டிக்கிட்டு எங்களால நிக்க முடியாது பாத்துக்க. திருவாதியா போய் உன் அப்பா வீட்டுல இருந்து மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துக்கிட்டு இங்க வந்து என்ன செய்யறியே தெரியாது. என் மகனை நீ பழைய மாதிரி மாத்தி கொடுக்குற. முடியாது, என்னால முடியாது. வேண்டாம், எனக்கு அந்த மனுஷன் இனி வேண்டாம். எங்களை மறந்து போன மனுஷனுக்கு நாங்க என்னத்தை ஞாபகப்படுத்துறது? இக்கா அவங்களே இறங்கி வந்து பேசுறாங்க, நீ எனக்கு முடியாது கிடையாதுங்கிற. இப்பாருடி, வாழ்க்கைனா பிரச்சனை வரதான் செய்யும். யாருக்கு எப்ப என்ன நடக்கும்னு யாரால சொல்ல முடியும்? காலதடிக்கு சாவறவனும் இருக்கான், தலைபோய் உசுரோட இருக்கிறவனும் இருக்கான். என்ன உனக்கு தலையா போயிடுச்சு? மவன் தலையில அடிபட்டு ஏதோ அவனுக்கு மண்டகணம் முடிச்சு போய் கிடக்கு. அதுக்கெல்லாம் போயிட்டு நீ புலம்பிக்கிட்டு நின்னா என்னத்தை செய்ய? இந்த பாரு, நாங்க இருக்கோம். அப்படியெல்லாம் நாங்களும் சும்மா விட்டுறோமா? ஒரு வேலை இருந்தாலும் உன் கையால சாப்பிட்டுக்க முடி. அதுக்காக நாங்க நன்றியோட இருக்க வேண்டாம். இனி இந்த வீட்டுக்கு நீங்க தான் எப்பவும் மருமக மைனி. அதை மட்டும் நல்ல ஞாபகத்துக்கு வச்சுக்கோங்க. அவளதான் மனசு போட்டு குழப்பிக்கிட்டு நிக்காதீங்க மைனி. அண்ணன் ஏதோ தெரியாம செஞ்சுக்கிட்டு இருக்கு, அது மேல நம்ம கோபமும் பட முடியாது. இனிமே நடக்க வேண்டியதை நாம தான் பொறுமையா நடத்தணும். நான் எழுதுறேன், இன்னைக்கு சாயங்காலம் பிள்ளைக்கு சடங்கு தானே? ஏய் இந்த இங்க பாருங்க, இம்புட்டு நாள் இவ கூட இருந்து என்னென்னத்தையே செஞ்சு கிண்டி கிளறி விட்டுட்டீங்க. நீ மட்டுக்கு நீங்க தான் பொறுப்பு. எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சாயங்காலம் பிள்ளைக்கு சடங்கா நல்லபடியா செஞ்சு முடிங்க. சடங்கெல்லாம் வச்சு முடிச்சிட்டு பிள்ளைகளை கூப்பிட்டுக்கிட்டு வீடு வந்து சேரு. நான் சொல்றது காதுல விழுதா இல்லையா? அரே, நான் வாயை திறந்து சொல்லாங்க. இந்த நாங்க கூப்பிட்டுட்டு வாரோம்.